துணி நாளைக்கான புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதை பார்த்துட்டு சோழன் எதுவுமே பண்ண முடியாம ரொம்பவே தவிச்சு போறாங்க. அடுத்து சோழன் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் கால் பண்ணி பல்லவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்கன்னா எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வாங்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே பயந்து போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்கே பல்லவன் அழுதுகிட்டே ஜெயிலில் இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே துடிச்சு போறாங்க. அடுத்து சேரன் சோழ பாண்டியன் நிலா எல்லாருமே சேர்ந்து போலீஸ் கிட்ட ரொம்பவே கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. பல்லவன் ரொம்ப சின்ன பையன் சார், அவன் இது மாதிரி எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், அவன் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு தான் அங்கே போயிருந்தாங்கிற மாதிரி எவ்வளோ சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. ஆனால் போலீஸ் ரொம்பவே கோவமா இந்த வயசுல காலேஜுக்கு போகிற வயசுல காலேஜ் கூட போகாம ஒரு பொண்ணு கூட ரூம்ல தனியாக எப்படி நல்லவன்னு யாரும் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோவமா பேசுறாங்க. அடுத்து நிலா போலீஸ் கிட்ட பல்லவனை பத்தி எடுத்து சொல்லி அவனுடைய வாழ்க்கையை எப்படி காப்பாத்துங்கிற மாதிரி ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாங்க. அடுத்து போலீஸ் நீங்களா சொல்றது பார்க்கும்போது நல்ல குடும்பத்தை சேர்ந்த மாதிரி தான் இருக்கு, ஆனால் ஏன் பையனை கவனிக்காம விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு திட்டு அடுத்து பல்லவனையும் அந்த பொண்ணையும் அங்கிருந்து ரிலீஸ் பண்றாங்க. அடுத்து பல்லவன் வீட்டுக்கு வந்ததுமே சேரன் ரொம்பவே கோவமா பல்லவன் கண்ணத்திலேயே அறையிறாங்க. எவ்வளவு திமிரு இருந்தா நீ இது மாதிரி வேலை பார்த்துருப்ப, நீ ஒவ்வொருத்தோடையும் காசு கேட்கும்போது நான் உன்னை பத்தி எந்த சந்தேகமும் படாம கேட்கும் போதெல்லாம் அந்த காசு எடுத்து கொடுத்தேனடா, இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை அடிக்கிறாங்க. அது அடுத்து பார்த்துட்டு பல்லவன் ரொம்ப அடுத்து பல்லவன் தயவு செய்து எல்லாரும் மன்னிச்சுங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, காதலிக்கிறேன், வெளியில நின்று பேசினா அது தப்பாயிடுங்கிறதுக்காக தான் ரெண்டு ஹோட்டல் தான், அதனால ரூம்ல உட்காந்து பேசினாங்கிறதுக்காக தான் நான் போனேனே தவிர மற்றபடி நான் எந்த தப்புமே பண்ணல, எல்லாரும் தயவு செய்து என்னை நம்புங்க மாதிரி கெஞ்சி கதறி அழுகிறாங்க. அடுத்த நிலா பல்லவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கணும் தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்னால எப்படி காலேஜ் போக முடியும், இந்த விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுச்சுன்னா என் மானமே போயிடுங்கிற மாதிரி பல்லவன் நிலா கிட்ட சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. நிலாவோ பல்லவனுக்கு அது மாதிரிலாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க. மறுபடியும் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போறாங்க. ஆனா இங்க ஃப்ரெஷர்னு சொல்லிட்டு நிலாக்கு அங்கே ஜாப் தர மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா 5 லட்சம் ரூபாய் தானே, நம்ம இப்படிதான் அந்த பணத்தை ரெடி பண்ணிட்டா நீங்க எதுக்காக நீங்க இது மாதிரி ஒரு கம்பெனியை ஏறி இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. எப்படியாவது அந்த அமௌண்ட்ல பாதிக்கு பாதி நான் எப்படியாவது உங்களுக்கு ரெடி பண்ணி தரேங்க, நீங்களும் உங்க சைடு கொஞ்சம் எஜுகேஷன் லோன் ஏதாவது போடுங்க, நீங்க தான் காலேஜில் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்களா, அதை வச்சு நம்ம கொஞ்சம் லோன் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்த வீட்லயும் சொல்றாங்க. சேரணும் என்னால முடிஞ்சது நாங்களும் ரெடி பண்ணி தரேன்ப்பா, நீ ஏன்பா ஒரு கம்பெனிக்கு போயிட்டு நீ கஷ்டப்படணும், நீ ஒரு ஓனர் ஆயிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவும் பண்றாங்க. சப்போர்ட் பண்றதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் ராகவ் இந்த விஷயம் கேள்விப்பட்டு நீ என்ன மாரி எப்படி பிசினஸ் பண்றேன்னு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு ராகவ் நிலாவுக்கு எதிரியா மாறுறாங்க.